சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ, ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது, ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன? குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால, குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதியில குரு ரிஷபத்துக்கு மாறுறது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வையால் ராசியை பார்ப்பது மிகவும் நன்று. 2ஆம் இடத்துல சனியும், 3ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா இத்தகைய ஒரு பயிற்சி கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி. ஏன்னா 5ஆம் இடங்கிற லட்சுமி ஸ்தானத்துல குரு வர்றது ஒரு விசேஷமான ஒரு பலன். அதே சமயத்துல 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற பார்வையில விசேஷ பார்வையை பார்ப்பது ராசியை பார்ப்பது மனம் உத்வேகப்படுவதும், மனம் குதூகலம் பெறக்கூடிய சில விஷயங்கள், வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சுப விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க கண்டிப்பா வரும். இந்த 2020, 21, 22ல பாத்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023 கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கீங்க. 24 மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே கைகூடி நீங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கனவுகள் கை கூடக்கூடிய ஒரு டைமாக, ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கிறது. குறிப்பா குரு தசை நடக்கிறப்போ கேட்கவே வேண்டாம். அந்த பயிற்சி பலன் இன்னுமே அருமையா கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா 2020, 21 ஜென்மசனியில பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஓரளவுக்கு படிப்படியா செட்டில் ஆயிட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட், நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், கல்யாணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எதிர்பார்க்குறீங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கடன்கள் நிறைய இருக்கிறதுக்கு படிப்படியா கடனை குறைச்சி கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து எல்லா கடனையும் குறைச்சி நல்லா இருக்கிறங்கிற மாதிரி ஒரு விஷயம்,
இதெல்லாமே கொஞ்சம் கொடுத்து மனசை வந்து கொஞ்சம் குதூகலமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு 100க்கு ஒரு 90 எடுக்க வேண்டிய பையன் ஒரு 70 கூட எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சிரமப்படுறான். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வளைஞ்சு உட்காந்து படிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டா அவங்க பிடிச்ச சப்ஜெக்டை எப்படி படிப்பாங்களோ அது மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல உத்வேகம் பெறுறதாகவும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சி கொடுக்க மாதிரி இருக்குதுங்க. காதல் விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி எனக்கு கரெக்டான ரிசல்ட் வரல, ஒரு மாதிரி நெகட்டிவா போயிட்டு இருக்கு, இழுபறியா இருக்குதுங்களுக்கு காதல் கை கூடக்கூடிய விஷயமாகவும் அந்த காதலே வந்து திருமணத்துல முடியக்கூடிய விஷயமாகவும் பெற்றோர்களின் சம்மதம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாகவும் அமையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது இது வந்து மகர ராசிக்காரங்க எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை, அவங்க என்ன பிரச்சனையில கடந்த ஒரு 3 வருஷமா இருந்தாங்களோ அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியமாகவும் மனசு கொஞ்சம் குதூகலமாகக்கூடியமாகவும் சந்தோஷமாகக்கூடியவும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ள போறோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் முதல்ல ஆன பாதிப்பு மன கஷ்டங்கள்லாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நம்ம இந்த ஒரு குரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிற பொறுத்துதான் துல்லியமான பலன்களை நம்ம எடுக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.